Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்தப்பலே ஒரு சிம்பிளான ஒரு Gaussian blur plus exposure transition தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான ட்ரான்ஷன் தான். நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஈஸியான ஒரு ட்ரான்ஷன் தான். பட் இது எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி எடிட்ஸில் நம்ம எந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம யூஸ் பண்ணால் பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அட்ராக்டிவாக ரொம்பவே கேட்சியாக இருக்கும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்க்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மல்டிபிள் கிளிப்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து சொல்லிக் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப் பார்த்தீங்கன்னா பேஸ் கிளிப். அந்த பேஸ் கிளிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டியூரேஷனுக்குமே நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அந்த பேஸ் கிளிப் வந்து 2 செகண்ட் டியூரேஷனுக்கு வந்து அந்த கிளிப் இருக்கணும். ஸோ செகண்ட் கிளிப் பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஆஃப் த டியூரேஷன் இருந்தால் போதும். அதாவது ஒரு 1 செகண்ட்லேருந்து 2 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டியூரேஷனுக்கு செகண்ட் கிளிப் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கானது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்ட்டா, அந்த செகண்ட் கிளிப்பை கிளிக் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 கொண்டு வந்துடுங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 100 ஆபிஎஸ்சி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆப்ஷன் போய்ட்டு நான் செட் பண்ணுற போல் இது மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஸ்மூத்தான ஒரு கிராஃப் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஃப் வந்து உங்களோட சாங்கோட பீட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கிராஃப்ஸு. பட் எனக்கு வந்து இது கொஞ்சம் ஒரு மெலடியான எடிட் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து இதே மாதிரி கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளர் ஆப்ஷன் போங்க. ஸோ அதில் Gaussian blur இருக்கும். ஸோ அந்த Gaussian blur வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் இருக்கிற வேல்யூஸே போதும். லைக் 0.150 எனக்கு வந்து மோர் தென் எனஃபாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிளர் இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்துட்டு 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ வச்சுக்கிறேன் 0.150. செகண்ட் கீ ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 0க்கு வந்து வேல்யூ வந்து கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0.150. ஸோ செகண்ட் கீ ஃப்ரேம் 0 வேல்யூ. இப்போ என்ன பண்ணிங்கன்னா இதுக்குமே சேம் கிராஃப் வந்து ஜஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பிளரியான லுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் இன் ட்ரான்சிஷன் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இன்னுமே ஒரு பஞ்சியான எஃபெக்ட் கொடுக்குறக்காண்டி எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ இப்போ கலர் அண்ட் லைட் போங்க. அந்த கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போசர் காமா இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்போசர் காமா ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போசர் வேல்யூ மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ 2 கீ ஃப்ரேம்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ ஃபுல்லாக வந்து கொடுத்துக்கோங்க. லைக் 2.00 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 0 வந்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து வித்தவுட் கிராஃப் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஹை எக்ஸ்போஸ்டாக இருக்கும். ஸோ கிராஃப் யூஸ் பண்ணுங்கள், அதை வந்து செட் ஆயிரும். ஸோ இதுக்குமே நம்ம யூஸ் பண்ண அதே கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும். ஜஸ்ட் நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது போல் நீங்கள் வந்து மல்டிபிள் கிளிப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பட் இதோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே வந்து டைம் கன்சம்ஷன் எடுக்காது. நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து காப்பி பேஸ்ட் கூட வந்து பண்ணிக்கலாம். லைக் ரொம்பவே வந்து ஒரு மெலோடியான சாங் வந்து எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே வந்து பக்காவான ஒரு ட்ரான்ஷனாக இருக்கும். லைக் ஒரு மெஹபூபா சாங்லாம் நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா லைக் ரொம்பவே வந்து அது மெலோடியாக போகும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரான்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணாலே போதும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ ஹெவி ட்ரான்ஷன் போட்டால் தான் உங்கள் எடிட் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து சிம்பிள் ட்ரான்ஷன்ஸ் வந்து அந்த சாங்க்கு என்ன வந்து ஜான்ரில் இதுக்கு வந்து நீங்கள் செட் ஆகுமோ ஸோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து உங்கள் ட்ரான்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஷன் வந்து கண்டிப்பாக ஈஸியானது தான். ஸோ நீங்களுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கைஸ் இதில் இன்னொரு அடிஷ்னலாக வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ட்ரான்ஷன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஓவர்லேஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். லைக் ஒரு ஹார்டின் ஓவர்லே இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஓவர்லேஸ். லைக் நீங்கள் வந்து ஓவர்லேஸ் ஃபார் சிப் எடிட்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே நிறைய ஓவர்லேஸ் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஓவர்லேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும், கேட்சியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளிப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லைக் ஒரு ஜூமின் எஃபெக்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு ஜூமின் ட்ரான்ஷன் ப்ளஸ் இந்த ஒரு Gaussian blur எஃபெக்ட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கம்பைன் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது ஒரு டடா பாய், see you.